என்ன செய்கிறாரு, இந்த அப்பாஸ் அலிங்கிறவர் பதில் போடுறார். இவரை பொறுத்த வரைக்கும் நாம இவருக்கு பதில் போடுவதற்கு தகுதி உள்ளவராகவே நம்ம கருதுறது இல்லை எப்போதுமே. இப்ப இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, சில விஷயங்களை உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும். ஏன்னா மறந்து விட்ட பல விஷயங்களை ஒருத்தருக்கு தெரியாது என்கிற ஒரு அடிப்படையில் அவருடைய நடவடிக்கை இருக்கிற காரணத்தினால் சில விஷயங்களை பதிவு செய்து விட்டு அந்த மறுப்பையும் சொல்லலாம் என்பதற்கு தான் நானே இதை எடுத்திருக்கேன். இல்லைன்னா பல சகோதரர்கள் நாங்கள் சொல்றோம்னு கேட்டார்கள். இல்லை இந்த தடவை நான் சொல்லிக் கொள்கிறேன் என்று நானாகவே அந்த மறுப்பு சொல்ற ஒரு பொறுப்பை குர்பானிக்கு நான் ஏற்றிருக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆய்வு சரியில்லை என்று ஒருவர் பேசுவதாக இருந்தால் அந்த ஆய்வு சம்பந்தப்பட்டதை பேசணும். இந்த வாதம் சரியில்லை, அந்த வாதம் சரியில்லை, இந்த அர்த்தம் சரியில்லை, இந்த முடிவு சரியில்லை, இதுல போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தான் என்ன செய்யணும். ஒரு ஆய்வு சம்பந்தமான மறுப்பு கொடுப்பதாக இருந்தால் அப்படித்தான் மறுப்பு கொடுக்கணும். ஆனா அப்பாஸ் அலிங்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதுக்கு மறுப்பு சொல்றதை விட கீழ்த்தரமான அவன் இவன் என்கிற வார்த்தை. நான் அவன் இவன் சொன்னா பரவாயில்லை, சின்ன பையன். அவர் என்னை எப்படி என்ன செய்யறாரு, அவன் இவன், போவா, இந்த மாதிரி வழிகேடன், காபிரு, குரான் மறுக்கிறவன், பெண்கள் தொடர்புல உள்ளவன், இப்படி எல்லாம் என்னென்ன வரணும் இதெல்லாம் சேர்த்து, கலர் கலரா சட்டை போடுறவன், இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு கொச்சையான ஒரு விமர்சனங்களோடு அவர் சில அந்த வாதங்களை வைக்கிறார். அப்போ உங்களுக்கு இதனுடைய சூட்சமத்தை நான் தெளிவுபடுத்த, உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. அதாவது அவர் யாரையும் இந்த மாதிரி விமர்சிக்க மாட்டார், ஒருத்தர் விமர்சித்து கிடையாது. அவர் சகோதரர் அல்தாபி, சகோதரர் சம்சுல் லுகான் தான் என்ன செய்வாரு, யாரை பத்தி பேசினாலும் பேசுவார். இப்படியான ஒருத்தர் என் விஷயத்தை பேசும்போது மட்டும் அவன் இவன் என்றும் ரொம்ப கீழ்த்தரமா தரக்குறைவாக பேசுறாரு என்று சொன்னால் அதற்கு சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது. அதை என்ன செய்யணும், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியன்னு கேட்டா, இவர் அந்த வாதங்களை எல்லாம் வைப்பதோடு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு தரம் குறைந்த அந்த மாதிரிலாம் ஒரு தாவா களத்தில் யாரும் பேச மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு வாசகங்கள்லாம் பயன்படுத்தி நானும் கூட அவன் இவன் தான் சொல்லணும். அதை பற்றி ஏன்னு கேட்டா அதற்குரிய தகுதி உள்ளவன் கிடையாது இவன். அதனால நான் எனக்கு தப்பும் வராது. நான் அவன் இவன் இந்த ஆளை பற்றி சொல்வது ஏன்னாட்டா அவர் சொல்வதற்கு பதில் நான் வயசுல மூத்தவன்ற ஒன்று இருக்குது. அப்ப என்னன்னு கேட்டா, இப்ப என்ன இப்ப அது பேசுற போற போக்கில் என்ன செய்யறதுன்னு கேட்டா, அந்த டிரைனேஜ் வாரியத்துக்கு சர்டிபிகேட், கணக்குல சுத்தமானவர்கள், ஒழுக்கத்தில் சுத்தமானவர்கள் சொல்லி, அப்ப தௌஹீத் இல்லா ஜமாத்துக்கு அதையும் வேற என்ன செய்யறாரு, அப்படி சொல்ற காட்சியை பார்க்கணும். அதனால இதை பற்றி ஏன் இவருக்கு மாற்று கருத்து உள்ள யாரை பத்தி பேசினாலும் யாருக்கு பேசினாலும் இந்த மாதிரி பேசாத ஒருத்தர் இப்ப மட்டும் என் விஷயமா பேசும்போது மட்டும் இது மாதிரியான ஒரு வேறால மாறுவதற்கு என்ன காரணம், இதை நீங்க விளைவிக்காது. காரணம், அது காரணத்தை எல்லாம் சொல்வதற்காகத்தான் இந்த பதில் சொல்ற பொறுப்பு நான் முதல்ல முன் வந்திருக்கிறத இவனுக்காக வேண்டி. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இப்ப இவன் ஜமாத்தில் இருக்கிற காலத்துல காசுக்காக எதுவும் செய்யக்கூடிய ஒரு இழிவான ஒரு பிறவியாகத்தான் இந்த ஜமாத்தில் இருந்தார். அதாவது பணத்துக்காக வேண்டி மார்க்கத்தை வளைக்கிறது, பணத்துக்காக வேண்டி கள்ளக்கணக்கு காட்டுவது, பணக்காரங்கள்ட்ட கையேந்துவது. ஜமாத்துல இருந்து யார்கிட்டையும் நீங்க அன்பளிப்பு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும்போது வெளிநாடுகளில் போய் என்ன செய்யறது, அவங்கள்ட்ட எனக்கு செயின் வாங்கித்தாங்க, நெக்லஸ் வாங்கித்தாங்க, உயர்ந்த போன் வாங்கித்தாங்க, அந்த கடையில் கூட்டிட்டு போய் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குது, இப்படி எல்லாம் வாங்குற ஒரு கேவலமான வேலைகள்ல அவர் ஜமாத்துல இருக்கும்போது ஈடுபட்டார். ஈடுபடும் போது உதாரணத்துக்காக ஏன் இந்த அளவுக்கு அவர் போனார் என்பதற்குரிய காரணத்தை நீங்க விளங்குறதுக்காக நான் சொல்றேன். அதாவது மே 23 2013 அவர் ஜமாத்தில் இருக்கிறார். 2013 மே 23 நான் அவருக்கு ஒரு மெயில் போடுறேன். அந்த மெயிலில் உங்களுக்கு விஷயம் வழங்கி நான் அப்பாஸ் அலிக்கு ஒரு மெயில் போடுறேன். ஜமாத்தில் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு மெயில் போடுறேன். என்ன போடுறேன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டுட்டு, சகோதரர் அப்பாஸ் அலி அவர்களுக்கு உங்கள் மெயிலை பார்வையிட்டேன். உங்களிடம் காணப்படும் குறைகளை அதன் பொறுப்பாளர்கள் முறையாக சுட்டி காட்டுவார்கள் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக பரவலாக
உங்களை பற்றி மட்டும் ஒரு விமர்சனம் செய்யப்படுகிறது. ஒருவர் விடாமல் அனைத்து நிர்வாகிகளும் உங்களை பற்றி இப்படி கருத்துக்கு வருகிறார்கள் என்றால் அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எதை எடுத்தாலும் பொருளாதார கண்ணோட்டம் தவிர உங்களுக்கு வேறு கண்ணோட்டம் கிடையாது என்பதுதான் அந்த கருத்தாக உள்ளது. நமது தாயிகளில் யாரை பற்றியும் இப்படி ஒரு கருத்து உருவாகாமல் உங்களை பற்றி மட்டும் இப்படி உருவாக பல நிகழ்ச்சிகள் காரணமாக அமைந்துவிட்டன. உங்களை பற்றி சொல்லப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாலும் இதுதான் முதன்மை காரணமாக இருக்கும். இது ஏன் என்று நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பொருளாதாரம் தேவைதான், அதில் ஒளிவு மறைவு கூடாது, பேராசை கூடாது. அல்லாஹ்வின் பரக்கத்து இல்லாமல் எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அது நிலைக்காது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை மாணவிகளை அல்லது ஆசிரியர்களை வைத்து நீங்கள் செய்வதாகவும், அதே நேரத்தில் யாராவது புத்தகம் எழுதி கேட்டால் அதற்கு மட்டும் உங்களால் நேரம் ஒதுக்க முடிகிறது என்றும் குற்றச்சாட்டு வருவதற்கு பின்னாலும் இதுதான் அமைந்துள்ளது. நீங்கள் புர்னை சென்ற போது நீங்கள் மட்டும் பணம் வாங்கியது காலம் கடந்து தெரியும் போது உங்களை பற்றிய மரியாதை மற்றவர்கள் மத்தியில் குறைந்து விடுகிறது. இது உதாரணத்திற்காக சுட்டிக்காட்டுகிறேன். இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் உங்களை பற்றிய மதிப்பீடு முற்றிலும் குறைந்துவிடும். இந்த ஜமாத்தை பொறுத்தவரை, குறிப்பாக என்னை பொறுத்தவரை, தாய்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்துள்ளேன். அதனால் தான் நல்ல சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதிலும், மேலும் அவர்களின் எந்த உழைப்புக்கும் அவர்கள் கேட்காமலே தாராளமாக தக்க சன்மானம் அளிக்க வேண்டும் என்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறேன். இந்த ஜமாத் அப்படித்தான் செயல்பட்டு வருகிறது. அப்படி இருந்தும் உங்களை பற்றி இது மாதிரியான விமர்சனங்கள் வராமல் பார்த்து கொண்டால் அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் இன்னும் வளர வேண்டும், உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும். பொதுவாக 40 வயதை கடக்கும் போதுதான் சிலருக்கு பணமே குறிக்கோள் என்ற நிலைமை ஏற்படும். இளமையில் பெரும்பாலும் இப்படி இருக்க மாட்டார்கள். நம் ஜமாத்தில் 50 கடந்தவர்கள் பற்றி கூட இதுபோல் விமர்சனம் வரவில்லை. இதை நிர்வாகத்தின் சார்பில் சொல்லவில்லை, உங்களை பற்றி அனைவரும் இப்படி விமர்சிப்பதை பார்த்து நசிகத் என்ற அடிப்படையில் தெரிவிக்கிறேன். இது வேறு உள்நோக்கம் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை இப்படின்னு 2013 போட்டேன் மெயில். அப்பவே அன்னைக்கே பதில் போடுறாரு எனக்கு, அண்ணன் பிஜே அவர்களுக்கு. என் விஷயத்தில் நீங்கள் நல்லதை தவிர வேற எதையும் நாடவில்லை என்பதை நான் நன்கு அறிகிறேன். உங்களுடைய அன்பான போதனை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் என்னிடம் சுற்றி காட்டிய குறையை திருத்திக் கொள்ள முயல்கிறேன். என்னிடத்தில் உள்ள குறைகளை பிறர் அறிந்து கொண்டால் அது எனக்கு மிக வேதனையாக உள்ளது அப்படின்னு என்ன செய்யறாரு, எனக்கு பதில் போடுறாரு. இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த ஜமாத்தில் இருக்கும் பொழுது எல்லா நிர்வாகிகளுமே இவரை பற்றி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும். எந்த மாதிரி முடிவு? எங்க போனாலும் ஜித்தாவுக்கு போறாரா, அங்க போய் போன் வாங்கி கேட்கறது. ஜமாத்தில் இது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்போம். நமக்கு தெரியாது, கள்ளத்தனமா என்ன செய்யறது, பொருளை வாங்கிட்டு வர்றது. புர்ணையில போய் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கிட்டு வர்றது, செயின் வாங்கிட்டாங்க என்று என்ன செய்யறது, அதை செயின் வாங்கிட்டு வர்றது. இப்படியாக வாங்கிட்டு வர்ற விஷயங்கள். இலங்கையில போறது, சில பணக்காரர்கள்ட்ட போய் வாங்கி கேட்கறது. அது மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலையும் ரொம்ப ஒரு சபையில் போய் சாப்பிட்றதுன்னு ஒரு முறை இருக்கிறது. நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போனோம்னா 2 இட்லி சாங்கிட்ட வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். அதில் போயிட்டு வகை வகையாக என்ன செய்யறது, அவங்களுக்கு பெரிய ஒரு சுமை ஏற்றக்கூடிய வகையில் கேட்டு வாங்கி சாப்பிட்றது. இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் அவற்றை இருப்பதாக எல்லா நிர்வாகிகளுமே என்ன செய்யறோம், அதை குறை செய்யறோம், அவர் மீது குறையாக கருதணும். அந்த நேரத்தில் அதை நான் சொல்லி இருக்கிறேன், எல்லாரும் அப்படித்தான் கருதுறாங்க. அந்த வகையில தான் உங்களை மேலாண்மை குழுல இருந்து தூக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க என்பதை தெரிவிக்கும் போது இதெல்லாம் வருது. மேலாண்மை குழுல நீங்க வேணாம், நீங்க அதுக்கு தகுதியான ஆளுகள் இல்லை, போய் மக்கள்கிட்ட கையேந்துறீங்க, காசுக்காண்டி எதுவும் செய்யறது. அது மாதிரி பெண்கள் மதரசாவில் இவரை ஆசிரியராக போட்டோம்னு சொன்னா சம்பளத்தை வாங்கிடுவாரு. ஆசிரியராக வேற ஆசிரியர்களை வச்சு பாடம் நடத்த வச்சிருவாரு. நீ அந்த பாடம் நடத்து, இந்த பாடம் நடத்து. அது மையில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். சம்பளம் வாங்கி கொண்டு சம்பளத்துக்கு வேலை செய்யாம அது வேற ஒரு ஆட்களை வைத்து அந்த வேலை வாங்குறது, அங்கே நான் புஸ்தகம் எழுதிக்கிட்டு சம்பாத்தியத்துக்குரிய ராயல்ட்டிக்குரிய வேலைகளை பார்க்கறது, இப்படி எல்லாம் செய்யறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவரை பத்தி தொடர்ச்சி அந்த பொருளாதாரம் இதுதான் அளவுகோல். இந்த அளவுக்குன்னா காசுக்காக எதுவும் செய்வாருங்கிற அளவுக்கு ஒரு நிலைமையில தான் அவர் இருந்தார். இருந்த நேரத்தில் தான் ஜமாத்து சார்பாக ஜித்தாவுக்கு அனுப்புறாங்க. ஜித்தாவுக்கு போன வகையில தான் அங்க சில அரபிகளை பிடிச்சி, அங்க உள்ள சில இலங்கை மௌலிகள் அவங்கெல்லாம் பிடிச்சி
அங்கேருந்து சம்பளம் வருவதற்குரிய எல்லா செட்டப்புகளையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு என்ன செய்யறாருன்னா ஜமாத்திலிருந்து விலகுறேன்னு சொல்றாரு. அங்க வேற சில அன்பளிப்புலாம் வாங்கிட்டாரு. அதுவும் தெரிஞ்சு போச்சு. அதையும் விசாரிப்போம், ஜித்தாவுல இருந்து வந்தவுடனே விசாரணை செய்வோம் அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த அங்க உள்ள பொருளாதாரத்துக்குள்ள போதுமான ஏற்பாடை செஞ்சுட்டு நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு தான் விலகினார். அப்ப இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அந்த பொருளாதாரம் தான் குறிக்கோள் என்பதுல அவ்வளவு ஒரு வெறி பிடித்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கிறார். எந்த அளவுக்கு செய்வார்னு கேட்டா, ஒரு நம்ம இவர் பொருளாதாரத்துக்கு ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டோமே ஆனால், இப்போ வந்து அவர் கடையனூரில் இருக்கிறார். அங்கேருந்து சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வர்றாந்தா 2000 ரூபா அது மாதிரி டிக்கெட் செலவு 3000 ரூபா தத்கல்ல போட்டால் வரும். ஜமாத்தில் ஒரு வேலைக்காக வேண்டி, ஒரு மசோராவுக்காக வேண்டி, ஒரு ஆய்வுக்காக வேண்டி அவரை வந்து வர சொல்லிடுவோம். வர சொன்ன உடனே ஒரு வெள்ளிக்கிழமையா இருக்குன்னு வைங்களேன், இந்த சென்னையில ஒரு இடத்துல ஜும்மாவுக்கு போடுவோம். அங்கே போய் போக்குவரத்து செலவு 3000 ரூபா தாங்கன்னு வாங்கிடுவார். அதாவது போக்குவரத்து செலவுன்னு போக்குவரத்துக்கு நம்ம காசை கொடுத்து அவரை இங்கே கூப்பிடுறோம், இங்கே தங்கி இருக்கிறாரு, இங்கே சாப்பிட்டுக்கிறாரு, திருப்பி போறதுக்குள்ள செலவு ஜமாத்து ஏத்துக்கிருச்சு. சென்னையில தான் இருக்கிறாரு. சென்னையில இருந்து ஒரு இடத்துக்கு ஜும்மாவுக்கு போய் என்ன செய்வாரு, கடையனூர்ல இருந்து வருவதற்கு எவ்வளவு வருமோ அந்த காசை வாங்கி விடுவார். ரூபா 3000 ரூபா தாங்க போக்குவரத்துக்கு. அப்ப அந்த மாதிரி வந்து இதெல்லாம் இது ஒரு தடவை இல்லை, இது மாதிரி பல தடவை என்ன செய்யறாரு, செஞ்சிருக்கிறார். செஞ்சு ஜமாத்தால வந்து கண்டிக்கப்பட்டாரு. தெரிஞ்சு போன பிறகு எப்படி நீங்க அந்த மாதிரி வாங்கினீங்க என்று சொல்லி சையத் இப்ராஹிம், சாதிக்கு அவங்க எல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த காசை வந்து பொய்யா சொல்லி வாங்குற ஹராம் தானே. காசு ஆசைங்கிறது கேட்டு வாங்குறது கேவலம். ஆனாலும் அது வந்து அடுத்தவங்க காசை எடுத்ததுல வராது. இது என்னது, இது முதல் ஹராம், பச்சை ஹராம். அதாவது உனக்கு காசு போக்குவரத்துக்கு வாங்கியாச்சு, வாங்கின பிறகு போக்குவரத்து இல்லாத ஒரு நிலையில எனக்கு போக்குவரத்து தாங்கன்னு வாங்கலாமா? இப்படி எல்லாம் வாங்கி நான் நிர்வாகத்தில் இருக்கும்போது என் கவனத்துக்கு வந்து நானே கண்டிக்க சொன்ன விஷயங்கள். அதே மாதிரி வந்து இந்த கேள்வி பதில் எழுதுறாங்க இல்லையா, கேள்வி பதில் எழுதுறதுக்காக வேண்டி அவருக்கு நிறைய தாய்கள் அவங்க எழுதுனாங்கன்னு சொன்னா, ஒரு கேள்விக்கு என்ன மெனக்கட்டுலாம் செய்ய மாட்டாங்க. நம்ம எதனால அப்படி செய்யறோம்னு கேட்டா, ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பதில் எழுதி அனுப்பணும், எழுத்து மூலமா பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி எழுத்து மூலமா பதில் கொடுக்கறதா இருந்தா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தயாரிச்சு மெனக்கட்டு ஆதாரங்களை தேடி அதெல்லாம் செய்யறதுங்கும் போது சும்மா சொல்லுங்க பதில் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, ஒரு கேள்விக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணி ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து இவ்வளவுன்னு சொல்லி ஒரு தொகையை கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்து வர நேரத்தில் ஒரு 50 கேள்வி ரெடி பண்ணாருன்னு வைங்களேன், 250 கேள்வி அனுப்பின மாதிரி கொண்டாந்து கணக்கு தருவார். 250 காசை வாங்கி போடுவார். இப்படி அப்ப இந்த மாதிரியாக வந்து கேள்விகளுக்கு பதில் எழுதும் போது அந்த கேள்விகளுக்கு எழுதின பதிலுக்கு ஊக்கத்தொகைன்னு கொடுக்குறோமே, அதுவே தேவையற்றது. ஏன்னு கேட்டா அவருக்கு சம்பளம் இருக்கிறது, மதரசாவில் சம்பளம் கொடுக்கிறார்கள். அந்த பணிகளுக்கு சம்பளம் கிடைச்ச பிறகு தாவா பணியை இந்த அளவுக்காவது சேவையா செய்யலாம். அப்படி இல்லாம என்ன செய்வார்னு கேட்டா, கேள்வியில வந்து கணக்கு விஷயத்துல எவனா கள்ளத்தனம் பண்ணுவானா? ஒரு ஜமாத்துல உனக்கு அந்த கேள்விக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த நிர்ணயம் பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து இவர் என்ன செய்யறாரு, அதுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு கூடுதலா வந்து வாங்குறாரு. அது மாத்திரம் இல்லாம ஒரு தடவை நமக்கு மெயிலில் அனுப்பியிருக்கிறாரு. என்ன அனுப்பியிருக்கிறாருன்னு கேட்டா, அதாவது 12ஆம் தேதி நவம்பர் 2014 அதில் என்ன செய்யறாருன்னா, அன்பளிப்புகள், பயண போக்குவரத்து, கேள்வியை கூடுதலாக காட்டி விவரம் போன்ற விஷயங்களை என் மீது நீங்கள் கூறியுள்ளதால் இது தொடர்பாக நான் முறையின்றி உங்களிடம் வாங்கிய தொகை எவ்வளவு என்று நீங்கள் கூறினால் அந்த தொகையை நான் தந்து விடுகிறேன். அதை வாங்கினதை சொல்லி காட்டும் போது தந்து விடுகிறேன்கிறார். இப்ப என்னன்னு கேட்டா ஒத்துக்கிறோம் செய்யறாரு. அப்ப கள்ளத்தனம் பண்ணதுக்கு இது ஆதாரம். அன்பளிப்பு வாங்கினதை தந்துடுறேன்னு சொல்ல காணாம். ஏன்னா எவ்வளவு வாங்கணும் உங்களுக்கு தெரியாதோ? புர்ணையில வாங்கினது நகையை திருப்பி கொடுக்க வேண்டியதானே, அது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும்ல மதிப்பு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து இவர் செஞ்சதை வந்து அவர் மெயில் மூலமா என்ன செய்யறாரு, ஒத்துக்கொள்றாரு. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த கீழ்த்தரமான ஒரு அதாவது காசுக்காக இப்படி செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தில் எதையும் செய்வாங்களா இல்லையா? கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி கூவாங்களா இல்லையா? இப்ப அதான் நடந்து கொண்டிருக்கிறது. யாரையும் பேசாத ஒருத்தர் என்னைய பேசுறாருன்னு கேட்டா, அந்த களவாண்ட காசுல இருந்து வலுவா பேரம் பேசியாச்சு. களவாடிய காசுல இருந்து இந்த கள்ள வேலை பார்க்கறதுக்கு சில ஆட்களை நியமிச்சிருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்ல வச்சு நீனு உன் பங்குக்கு ஆய்வுங்கிற பேரை வைத்துக் கொண்டு உன் பங்குக்கு என்ன செய்ய, நாங்க சொல்ற குற்றச்சாட்டை எல்லாம் நீனும் சேர்ந்து சொல்ற மாதிரி செய்யுன்னு பேசி
அதனாலதான் அவருடைய சுபாவத்தில் இல்லாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறார். அவன் இவன் போவான்றதெல்லாம் என்ன செய்யறது, அதை களிசட்டை அந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, எந்த மாதிரி பயன்படுத்துறாங்களோ அது மாதிரியான ஒரு ஊதியம் அவருக்கு வழங்கப்படும். ஊதியம் வழங்கி இப்ப நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா தர்றேன்னு சொல்லி இப்ப சம்சுல்வா திட்டுங்கன்னா இது 3 மடங்கா திட்டுவாரு. அவருடைய தன்மை என்னன்னு கேட்டா, மார்க்கத்தை சொல்வதா இருந்தாலும் ஆய்வுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஹதீஸ் கொஞ்சம், இந்த ஹதீஸ் தான் கொஞ்சம் இந்த பிதத்வாதிகளுக்கு ஒரு ஆதாரமா நிக்கிறதுன்னு பேசிக்கிறோம்ல. அப்ப அதுல கேட்பாரு, பலவீனமாக்கி விட்டுருமா ஜிம்பாரு. ஹதீஸ் பலவீனமா இருந்தா தான் பலவீனமா இருக்கணும். நம்ம ஆய்வுல இருந்துட்டு என்ன செய்வான்னு கேட்டா, பலவீனமாக்கி விட்டுருவோமா அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், பலவீனமாக்குறது விட்டுருவோம்னு சொன்னா விட்டுருவாரு. பலவீனத்தை தான் பலவீனம்னு சொல்லணும். அப்ப ஆய்வுகள் எல்லாத்துலயுமே எவன் ஒருத்தன் காசுக்குன்னு போயிட்டானோ அவன் சொல்ற ஆய்வாகட்டும் தீர்ப்பாகட்டும் அதுல வந்து எந்த ஒரு வகையிலும் என்ன இருக்காது, உண்மை நேர்மை எதுவுமே இருக்காது. காசு கொடுத்தா அது கூட இந்த மதரசாக்கள்ல 10 ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லும்ல, காசுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் இவர்கிட்ட பிச்சை வாங்கணும், இவரை மிஞ்ச முடியாது. அப்ப அதனாலதான் என்ன செய்ய, அதனாலதான் நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, இப்ப இவ்வளவு சொல்றாருல, இவர் சொல்லக்கூடிய என்ன செய்யறாரு, இப்ப என் விஷயமா அந்த பொய்யான அவதூறான ஆடியோக்களை பரப்பி விட்டாங்களா இல்லையா, அதை எடுத்து மெய் மாதிரி ஒரு பேசுறாரு. சரி, அப்படி பேசுற ஒரு ஆளா இருந்தா நீ என்ன செய்யணும், அதே மாதிரியான அதே என்னுடைய இது நிரூபிக்கப்படவும் இல்லை, பொய்ன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிரூபிக்கவான்னு கூப்பிட்டு இருக்கிறேன். ஆனால் இதை அதை நிரூபிக்கப்பட்ட ஊர் உலகத்துக்கு அறிஞ்சு நடந்த பல விஷயங்கள் இவர் நற்சான்று கொடுக்கிறாரு அங்க இருக்கிறது. அதை பத்தி இவர் பேசினாரா? பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? உதாரணத்துக்கு சொல்றேன், இவர் கடையனூர்ல இருக்கிற நேரத்துல தான் ஒரு சம்பவத்துக்காக தான் இதை சொல்றேன். ஜமாத்துல புகார் வரல, நாங்க அதை நடவடிக்கை எடுக்காத ஒரு விஷயம் இருந்தாலும் இவர் வந்து பேசுறாரு, அந்த உண்மையும் பேசணுமா இல்லையா, வெளியே வந்த பிறகு உள்ளதானே இது. அவங்க கடையனூர்ல இருக்கிற ஒரு நேரத்துல அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னொருத்தனுடைய மனைவியோட அவருக்கு தொடர்பு ஏற்பட்டு அது ஒரு இஷ்யூ ஆகி போய் என்ன செய்யறாங்க, இவர் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அந்த பொண்ணை வந்து நீ மேலப்பாளையம் பொண்ணு அனுப்பி விட்டுறாரு. அங்க லுகாவுடைய வீட்டுக்கு அந்த பொண்ணு வருது, இவர் இங்க வந்துடுறாரு. 2 பேரும் சேர்ந்து கார்ல ஏத்தி என்ன செய்யறாங்க, லுகாவுடைய சப்போர்ட்டோட இதெல்லாம் அனுப்பி வைக்கப்படுது. இதெல்லாம் இவருக்கு தெரியும். அந்த கணவர் இன்னொருத்தருடைய மனைவி, அவங்க அதை குழா கொடுத்துறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சேன்னு பின்னாடி சொல்லிட்டா கூட அது சம்பந்தமாக அந்த கணவர் புகார் தரல, யாரும் புகார் தரல. இதெல்லாம் இவருக்கு தெரியும். இவர் தெரிஞ்சிருந்து கூட அவர்கள் உத்தமர்கள் நற்சான்று கொடுக்குறாரு. யாருக்கு? அடுத்தவன் கொண்டாட்டி இன்னொருத்த அனுப்பி வைக்கிற வேலையை லுகா செஞ்சாருன்னு சொல்லி போட்டு இருக்கிறாங்க. இவர் அந்த மாதிரி செய்வதை வந்து எங்களுக்கு வந்து அது ஆதாரங்களாக புகாராக வந்தால் தான் ஜமாத்தில் எடுத்துக்கிறோம். இவங்க மாதிரி தேடித்தரலாம் அலைய மாட்டோம். அந்த மாதிரி வரும் பொழுது அதை பத்தி நீ வாயை திறந்து பேசணுமா? பேசுனியா? அதுக்கு போவான்னு சொன்னியா? இது உண்மையான விஷயம், கண்ணறிந்து உனக்கு கடையனூர் மக்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த பொண்ணோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னொருத்த மனைவியோட தான் என்ன செய்யறாரு, குழா வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? அது எடுத்தேறி வந்ததா இல்லையா கணவன் விட்டுட்டு? இன்னைக்கு வரைக்கும் என் வசூலாகி அதை பதிவு போட்டுட்டே இருக்காரு, நடந்துச்சா இல்லையாண்டு. அப்ப நீ என்ன செய்யணும், அதை பத்தி பேசணும்ல, பேச மாட்டார். விட்டு படம் பார்த்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வருத, அதை நிரூபிக்கல கூப்பிடுறாங்க. இப்ப என் மீது உள்ள குற்றச்சாட்டு நான் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஓடுறாங்க. இது விட்டுப்படத்து விஷயத்துக்கு அவன் கூப்பிடுறான், மறுத்து வெளியிட சொல்லு பாப்போண்டு. அப்ப நீ அப்படி விட்டு படம் பார்க்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படி சொன்னியா? கடையனூர்ல இருந்த மதரசாவை இதுக்கு மேல பழத்துக்கு மாத்தினீங்க. அங்க நடந்த பல கசமுசாக்கள் நடந்ததையெல்லாம் நிர்வாகத்துக்கு வர மறைச்சிங்களா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து அதுல நீங்க ஒரு ஆள் தானே, இவர் ஒரு ஆள் தானே. மதரசா மாணவர்களுக்கு மத்தியில் பல விஷயங்கள் நடந்து போய் எது நடந்தாலும் இங்க கொண்டு வர மாட்டாங்க, நம்ம கவனத்துக்கு வராது. ஏன்னா தனி நிர்வாகம் வைத்திருந்த காரணத்தினால ஜமாத்துடைய ஆதரவு பெற்றதுன்னு காட்டிக்கொள்வார்கள். ஆனால் நடக்கிறதுலாம் தனி நிர்வாகங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. மதரசாவில் படிக்கிற மாணவன் பக்கத்து வீட்டு பெண்ணோட ஓடி போய் பிரச்சனை ஆகி அது பஞ்சாயத்தான விஷயங்கள்லாம் மறைச்சிங்களால உங்களுக்கு தெரியாதா? அப்ப அந்த மாதிரி நடந்த பல விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் கொந்தளிக்கல. பொய்யா இவங்க சொல்றாங்கன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை மெய் மாதிரி பெரிய கோபத்துல ஒய்சுல் கர்னி உங்களை மாதிரி இருந்தாரான்னு இருக்கிறாரு. உங்களை மாதிரி கலர் சட்டையை போட்டாருன்னு. சரி, கலர் சட்டை போடுறேன், என் காசுலான போடுறேன், இதுல என்ன இருக்குன்னு. இவர் மாதிரி என்கிட்ட வந்து கலர் சட்டை வாங்கி கேட்டார், அது மாதிரி நான் வாங்கி கேட்கலையே, நான் தானே காசு என் காசுலான வாங்கினேன். அப்ப கலர் சட்டை போடுற, கலர் கலரா சட்டை போடல ஒய்சுல் கர்னி வச்சுக்கிறோம், ஒய்சுல் கர்னி வச்சுக்கிறோம். ஒய்சுல் கர்னி வந்து கலர் கலரா சட்டை போடல. ஒய்சுல் கர்னி போய் பிச்சை எடுத்தாரா ஒருத்தட்டையா? கலர் கணக்கு காட்டினாரா? ஒய்சுல் கர்னி மாதிரி நான் இல்லையா, அதனாலதான் ஒய்சுல் கர்னியை மறுக்கிறேனா அப்படின்னு சொன்னா
அப்ப ஒய்சுல் கர்ணிக்கு முட்டு கொடுக்குற நீங்க ஒய்சுல் கர்ண மாதிரி கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு நிக்கிறீங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் போற இடத்துல வகை வகையா திங்கிறீங்களா? அது இயற்கையாக ஒரு சபையில எந்த அளவுக்கு உணவுல நடக்கணும் அப்படி நடக்காம அதை வெளுத்து கட்டுறீங்களா? அதெல்லாம் ஒய்சுல் கர்ணியுடைய வேலையா? காசுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்களா? அது ஒய்சுல் கர்ணி வேலையா? போற பயான் பண்ணதுக்கெல்லாம் போய்கிட்டு 1 லட்சம் தான் 2 லட்சம் தாண்டு பொருள்களாக அன்பளிப்புன்னு சொல்லி வாங்குறீங்களா? அது ஒய்சுல் கர்ணி செஞ்சாரா? உங்க உண்மையை வைத்துக் கொண்டால் ஒய்சுல் கர்ணி மாதிரி நம்ம இல்லையா? கலர்ஃபுல்லா சட்டை போடுறோமா? இவர் கிழிஞ்ச சட்டையை போட்டு முசாவர் மாதிரி இருக்காரு பாருங்க. அடே ஜமாத்துல வந்து முதல்ல சொத்து வாங்கின நீ தானே பிச்சை வாங்கி தாயா இருக்கிற ஆட்கள்ல. அப்ப அந்த காசு விஷயத்துல வந்து என்னவும் செய்யக்கூடிய ஆள் முதல் விளைவிக்கிறங்க. இப்ப அது இன்னும் சொல்ல போனா இப்ப நான் இப்போ ஒரு மார்க் விஷயமா வச்சுக்கிறோமே, மார்க் விஷயமாக நம்ம ஒரு கருத்தை சொல்றோம், அது தவறுங்கிறாரு, வரவேற்கிறோம், தவறு நல்லா பேசுங்க அதை பண்ணுங்கிறோம். இதுல மற்ற இதே பயணித்தவனுடைய மார்க்க தவறுகளை சுட்டி காட்டினாரா? அதை பத்தி பேசினாரா? எதை பத்தி பேசணும்? பெருநாளை நாசமாக்குனாங்களே அதுக்கு ஒரு பதிவை போட்டு அப்ப சம்சுல்லுகாவுக்கு அங்க உள்ள ஆட்களுக்கு பேசினாரா? அப்ப தவறான பத்துவாவை கொடுப்பாங்க, அதை வாயை திறக்க மாட்டார். தவறைத்தான் பேசுறவனா இருந்தால், உன் கொள்கைக்கு மாத்தமா பேசுறவன் வைத்துக் கொண்டிருந்தால், நான் என் விஷயத்துக்கு மட்டும்தானே நீ பேசுற, அப்ப அந்த அவங்க சொன்ன அத்தனை விஷயத்துக்கு நீ பதில் சொன்னியா? அதுக்கு ஒரு பதிலே சொல்லல, எந்த ஒரு பதிலும் சொல்ல கிடையாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து அது கியாமத் நாள் வரைக்கும் ஜமாத் இருக்குங்கிறான், அதுக்கு நீ ஏதாவது பதில் சொன்னியா? அது சொல்லவே கிடையாது. எரும மாட்டுக்கு பதில் சொன்னியா? அதுக்கு ஒரு பதிவு போட வேண்டிய, அது மார்க்க விஷயம் தானே. இந்த குர்பானிக்கு சொல்லல, அந்த எரும குர்பானி அது குர்பானி சம்பந்தப்பட்டது தானே. எரும குர்பானிக்கு வாய திறக்கலையே. பெருநாத்தோட சுண்ணத்துங்கிறானே, சுண்ணத்தா இல்லையா? அதுக்கு ஏதாவது நீ பதில் சொன்னியா? அப்ப மார்க்கம்ங்கிற பேர்ல பொய்களே அவிழ்த்து மூட்டை மூட்டையா கொட்டுறாங்க. உனக்கும் தெரியுது நீ அதுல இருக்கிற, அதை பத்தி எல்லாம் நீ பேசுனது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்துட்டே இருக்கிறது, பார்த்துட்டு என்ன செய்யறது, அதுக்கு நான் பதில் சொல்றேன், நான் தான் ஒரு ஆய்வாளன் அப்படின்னு காட்டுற மாதிரி செய்யறது. இன்னும் சொல்ல போனா இவருக்கு வந்து அந்த சவுதியில போய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரா, அதுல என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஆட்களை நிப்பாட்டிடுவாங்கிற மாதிரி ஒரு நேரம் வருது. அந்த நேரத்தில் வந்து ஊருக்கு வர்றாரு. இது எப்ப நடக்குதுன்னு கேட்டா 2016 ஜூலை 17 நம்ம ஜமாத் விட்டு தான் போயிட்டார். அவரு போய் அங்க அந்த அரபுல பேசி எல்லாம் கான்டாக்ட் பண்ணி பணத்துக்காகத்தான் எல்லான்ற முடிவுலாம் எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் வர்றாரு. திருப்பி கூப்பிட மாட்டாங்கிற மாதிரி ஒரு அறிகுறி தென்படுது. அப்ப என்ன செய்றாரு தெரியுமா, எம்ஐ சுலைமானுக்கு ஒரு மெயில் போடுறாரு. இந்த மெயில் போடும்போது கோயம்புத்தூர்ல விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விவாத நாள் அது, அந்த நாளுக்கு முதல் நாள் வருது. அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டுட்டு தாங்கள்னா எம்ஐ சுலைமான், பிஜே, சம்சுல்லுஹா, எம்எஸ், கலீல்பாய், அல்தாபி, ரஹமத்துல்லா, நாசர், சையத் இப்ராஹிம் மற்றும் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? பதில் போடுறீங்க. அந்த வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த அரபு நாட்டு சம்பளம் கிடைக்காத மாதிரி ஒரு டவுட் ஒரு நேரத்தில் வருது. அந்த நேரத்தில் ஒரு மெயில் போடுறாரு. பிஜே அவர்களின் உடல்நிலை குறைபாடு பற்றி வரும் செய்தி வரும்போதெல்லாம் எனக்கு கவலை ஏற்படுகிறது. எப்படி என்னை கொல்லணும்னு அங்க பேசியிருக்காரு. பேசிட்ட பிறகு இது பிஜே என்ன செய்யணும், அவனை கொல்லணும் அப்படின்னு ரியாத்துல ஜித்தாவில் இருந்து பேசிட்டு வந்து இங்க என்ன செய்யறாரு, பிஜே அவர்களின் உடல்நிலை குறைபாடு பற்றி செய்தி வரும்போதெல்லாம் எனக்கு கவலை ஏற்படுகிறது. சில நேரங்களில் நான் உங்களுடன் இருந்த கடந்த கால நினைவுகள் ஏற்படுவது, அப்போது கண்கள் கலங்கும். நாம் நினைத்திராத நிகழ்வுகள் நடந்து முடிந்தாலும் மறுப்பு தெரிவிக்கும் சந்தர்ப்பங்களில் கோபத்தில் வார்த்தைகள் கூடுதல் குறைவாக வந்தாலும் உங்களையும் சகோதரர் பிஜே, சம்சுல்லுஹா மற்ற அனைவரையும் நான் இன்று வரை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நேசித்துக் கொண்டு பொய், அதுக்கு முன்னாடி வரை கழுவி திட்டி சையத் இப்ராஹிம் எந்த அளவுக்கு திட்டினாரு, என்னை எவ்வளவு திட்டினாரு எல்லாரும் தெரியும். திட்டிவிட்டு இன்று வரைக்கும் நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னால் உங்களுக்கு பல சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், அவற்றை என்னால் தவிர்க்க முடியவில்லை. அல்லாவிற்காக இதை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. உங்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறேன், எனக்காக தாங்களும் துவா செய்யுங்கள். என்ன துவா செஞ்சிட்டு இருக்கிற? அப்ப நான் என்ன சொல்றேன் இப்படின்னு சொல்லி எம்ஐ சுலைமானுக்கு இப்ப வெளியே நின்று பதில் போடுறாரு. நம்ம என்ன செஞ்சோம், இதை கண்டுக்கிற வேணாம், காசுக்கு வேலை போறாருன்னு தெரிஞ்ச பிறகு இவர் ஏதோ ஒரு சிம்டம் கொடுக்குறாரு, மறுபடியும் சேர்ந்துக்கலாம்னு இப்படியான ஒரு ஆள் நமக்கு தேவையில்லைன்றதுனால நாங்கள் பதில் கொடுக்கல. அதனால பழையபடி திருப்பி ஒரு கருவேஸ் ஆகிட்டார். இல்லைன்னா நினைஞ்சாரு திட்ட வேண்டியெல்லாம் திட்டிவிட்டு இங்க இந்த பதில் போட வேண்டிய அவசியம் என்ன, இந்த மெயில் போட வேண்டிய தேவை என்ன இருக்குது? எல்லாரும் பேரையும் சொல்லி சையத் இப்ராஹிம் வரைக்கும் போட்டு, சையத் இப்ராஹிம் அரபை பிடிக்காது,
அவர் பேர் வரைக்கும் போட்டு அவங்களாம் உடம்பார நேசிக்கிறேன், மனசார நேசிக்கிறேன். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு கலிசடையான ஒரு ஆள் இவர். அதுக்கு சொல்ல வர்றேன். அதாவது காசுக்கு அங்க அங்க வாய்ப்பு இல்லைன்னா இங்க வருவார், இதை விட பெரிய வாய்ப்பு கிடைச்சு அங்க போயிடுவார். இப்ப செலவுகள் இருக்காங்கல்ல, சுன்ன ஜமாத்துக்காரனை கூப்பிட்டு நீ அப்ப அங்க இருக்கிறன்னு சொல்லி கூப்பிட்டு எவ்வளவு சம்பளம் 2 மடங்கு வாங்கிக்கன்னா உடனே அங்கிட்டு போய்கிட்டு ஒரு செகண்ட்ல வாபஸ் வாங்குவார். இவர் அங்க ஜித்தாவுல இருந்து ரியாத்துல இருந்து போனாரு சம்பளம் வாங்கிட்டு. போனவன என்ன செய்யறாரு, நான் ஜமாத்தை நீங்கிறேன்னு போட்டார். போட்டு என்ன செய்யறாருன்னா, நான் அந்த புஸ்தகம் எழுதுனேன்ல குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள், அதை வாபஸ் வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மெயில் போட்டார், நமக்கு பதிவு போட்டார் அவருடைய பேஸ்புக்ல. அப்ப வாபஸ் வாங்குறேன்னா என்ன செய்யணும், அந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு வாதத்தையும் எழுதி வைத்து இப்படி நான் எழுதினேன், இன்ன காரணத்தால் இது தவறு, இன்ன காரணத்தினால் இது சரி அப்படின்னு ஒரு பதிவுகளை போட்டு தானே செய்யணும். இன்னைக்கு வரைக்கும் புஸ்தகத்தை வாபஸ் வாங்கிட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவு கருத்துக்களை குர்ஆனுக்கு முரண்பட்டா ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு அவ்வளவு எழுதி விட்டு வாபஸ் வாங்குற எப்படி ஒரு வரியில வாபஸ் வாங்கி கொண்டேன், இதை ஓரிரு வாரங்களில் முழு விவரத்தோடு சொல்வேன். வருஷம் 6 ஆகி போச்சு, இன்னும் ஓரிரு வாரம் வரல. ஓரிரு வாரங்கள் என்ன செய்ய போறேன், முழுசாக நான் பதிவு போடுவேன். எல்லாம் காசுக்கு போனதுனால தான் முழுசா பதிலாம் போட முடியல. இப்படியான ஒரு ஆள் என்பது என்ன செய்வோம், அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். அது மாதிரி இல்லாம இன்னொன்னு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவரை பத்தி விவாத அழைப்பு மாதிரி ஒன்று விட்டாரு. ஜமாத் சரி பின் வாங்கி விட்டாரு. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த விவாதிக்கும் பொழுது நாம குற்றச்சாட்டு என்ன செய்யணும், நீ காசுக்கு தான் போன, கொள்கைக்கு நீ போகல. ஏன்னு கேட்டா, கொள்கைக்கு போறதா இருந்தா அதுக்கு அதை சொல்லி எங்களை அனுப்பப்படுறோம்ல, அப்பவே நீ என்ன செய்யணும், போயிருக்கணும். 1 வருஷமாகவே என் மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், இப்படி எல்லாம் ஒரு பதில் போட்டிருந்தாரு. அப்ப கொள்கைக்கு நீ போகல. அது என்ன செய்யறாருன்னு கேட்டா, நீ பணத்துக்கு தான் போனேங்கிற தலைப்பையும் விவாதிக்கணும், மார்க்க விஷயத்தை நீ சொல்றதை விவாதிக்கணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன செய்யறாரு, இல்ல என்னுடைய பண விஷயமா விவாதிக்க வேணாம், அதை ஒரு மனசு சங்கடப்படும், நான் ரொம்ப வேதனைப்படுவேன், என்ன விஷயத்தோட மக்களுக்கு தெரியும், இப்படிலாம் சொல்றிய, அப்ப நீ மட்டும் அடுத்த விமர்சிக்கலாமா? காசுக்கு தான் இப்படி பண்ணாருன்னு வெளியே யாருக்கா தெரிஞ்சு விட்டால் நான் ரொம்ப சங்கடப்படுவேன், எனக்கே சொல்றாரு மெயில்ல. உங்களை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே தெரிஞ்சா நானும் சொல்லவே இல்லை, அப்ப வெளியே தெரிஞ்சா சங்கடப்படுவேன், எனக்கு மனசை உறுத்தும்னு சொல்றிய. அப்ப அந்த மாதிரி நீ சட்டை போடுறான், வேட்டி உடுத்துறான்னு சொல்றிய, அவன் இவங்கிற ஏக மனசுல, அப்ப அதெல்லாம் பாதிக்காதோ? நான் கருத்தை மட்டும்தான் பேசுகிறேன், நாளை விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லி அதுல எழுதுறாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் என் விஷயத்துல செய்யற காரணம் என்னன்னு கேட்டா, இப்படி எல்லாம் செஞ்சாதான் அந்த படி அளக்கிறதுக்கு சிலர் நியமிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல, 2ஆம் நம்பர் வேலை செய்வதற்கு சிலர் நியமித்து வைத்துக் கொண்டு இருக்கிறதுல இவர் அரம்பு கிடைச்சிக்கிட்டாரு, அவ்வளவுதானே தவிர இவர் கொடுத்த காசுக்கு பேசக்கூடிய ஆளுக்கு ஒரு கொள்கைவாதியோ அந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, சரி நீ ஆய்வு செய்யறதா இருந்தா, இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன், இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, சொல்லும் போது என்ன செய்யறேன், தவறுன்னு எனக்கு தெரியுது, நான் என்ன செய்யணும், மறுப்பு கொடுக்கணும். மறுப்பு கொடுத்த உடனே அவர் என்ன செய்யணும், அந்த மறுப்பு சரியா இருந்தா ஏத்துக்கிறேன்னு, தவறுனா மறுபடி பதில் சொல்லணும். இவருடைய வரலாறுல தவற ஒத்துக்கொண்டதே கிடையாது. பல விஷயங்களுக்கு மறுப்புன்னு வருவாருங்க, மூக்கு உடைச்ச மாதிரி பதில் கொடுக்கப்பட்டுரும். பதில் கொடுத்து என்ன செய்வார்னா வாயை முடிக்கிறாரு, அதுக்கு பதில் வேற விஷயத்துக்கு போயிடுவாரு. ஒருத்தன் ஆய்வாளன் என்று சொன்னால் அதுல நீ சொல்ற நான் சொல்லணும், நான் சொல்ற நீ சொல்லணும், அனைத்துக்கு பதிலே. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு நிகழ்ச்சியில ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு, வெளிநாட்டுல இவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஃபர்சான்லாம் நீங்கின ஒரு நேரத்துல ஒரு பதிவு போடுறாரு. அதுல நிறைய என்னை பத்தியும் ஜமாத்தை பத்தியும் கொள்கையை பத்தியும் விமர்சனங்களை பத்தியும் தாறுமாறா எழுதி என்ன செஞ்சாரு, ஒரு பெரிய வீடியோக்குள்ள போட்டார். அதுல அவ்வளவு பொய்யா இருக்குன்னு சொல்லிட்டு சையத் இப்ராஹிமை வைத்து இன்னும் சிலரை வைத்து என்ன செஞ்சோம், 65 கேள்விகளை கொண்டு ஒன்னு ஒன்னா கேட்டோம். நீ இந்த விஷயம் தப்பு, இது பொய், எந்த அளவுக்குலாம் பண்ணுவாருன்னு கேட்டாங்க. ஜும்மாவுக்கு 2 பாங்கு இல்லைங்கிறது இங்க இந்தியாவுல கொள்கை, ஒரு கொள்கை. சவுதியில் என்ன பண்றாங்கன்னா ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றாங்க. அங்க கேள்வி கேட்பாங்க, 2 பாங்கு கூடாதுன்னு சொல்ல மாட்டாரு, நினைச்சுவாரு அது 2 பாங்கு இப்படி, அதை விட இது பெரிய விஷயம் இல்லைன்னு மழுப்புவார். ஏன், அங்க சம்பளம் வாங்குற இடத்துல 2 பாங்கா பேசுனா அதை அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப இங்க 2 பாங்கு ஜும்மாவுக்கு இல்லைன்னு இந்தியாவில் பேசுறது, அங்க ஜாலியாத்துல அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது கேள்வி கேட்டான்னா அதெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் போட்டு நீ பணத்துக்கு தான் அவ்வளவு செஞ்சேங்கிறத ஒவ்வொரு ஆதாரங்களை எல்லாம் போட்டு இதுக்கு நீ பதில் சொல்லுன்னு கேட்டு, ஃபர்சான் போய் எத்தனை வருஷம் இருக்கேன், 3-4 வருஷமாவது இருக்கும், 5 வருஷமாவது இருக்கும்.
இலங்கையில் ஃபர்சான் இருந்தார், ஜமாத்தில் போனார். அந்த நேரத்தில் ஃபர்சானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இவர் பேசும்பொழுது தான் இவ்வளவு கதைகளையும் அள்ளி விடுறாரு. அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் இவர் ஆய்வாளர் என்ன செய்யணும்? மார்க்கத்தில் நீ பொய் சொல்லியிருக்கிற, ஹதீஸ்ல பொய் சொல்லியிருக்கிற, இட்டு கட்டி இருக்கிற என்றெல்லாம் ஆதாரங்களை அவர் பேசின பேச்சிலிருந்தே எடுத்துக்காட்டி பாதியை வாச்சி பாதியை மறைச்சி இவரெல்லாம் செஞ்சிருந்தாரு. அந்த கேள்வி கேட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, 1.1 பதில் சொன்னியா? அந்த கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு முகநூல்கள்லையும் யூடியூப்கள்லையும் இருக்கிறது. அந்த லிங்க் நாங்க இன்னைக்கு போடுவோம், பாருங்க. அவரை நோக்கி கேட்ட அந்த 65 கேள்விகளும் என்னென்ன கேள்வி நீங்க பாருங்க, எவ்வளவு கேடு கட்டவும் நீங்க விளங்கிடுவீங்க. அந்த கேள்விக்கு 4-5 வருஷமாச்சு பதில் சொல்லல. அந்த லிங்க் போட்டாலும் அவங்க அழிச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் லிங்கை போட்டு விடுறோம். அழிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சா நாம வேற ஒரு பதிவில் என்ன செய்வோம், போட்டு விடுவேன். இவன் யாருங்கிற தெரிந்து கொள்வதாக இருந்தால் எவ்வளவு கள்ளன் எவ்வளவு பொய்யன் இந்த ஆய்வுலையும் நான் காட்டுவேன், குர்பானியுடைய ஆய்வுலையும் காட்டுவேன். இவன் எவ்வளவு பெரிய கள்ளன், ஹதீஸ்ல இப்படி விளையாடக்கூடியவன், எப்படி திசை திருப்புறவன் என்பதை எல்லாம் நான் ஆதாரத்தோடு சுட்டி காட்டுவேன். ஆனா அதுக்கு முந்தி இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, உன்னை நோக்கி செஞ்ச கேள்வி எவ்வளவு இருக்கப்பா, திருப்பி திருப்பி பதில் சொல்லுன்னு கேட்டுட்டு இருந்தாங்களே, பதில் சொன்னியா? 65 கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் அபுவாக்குது லைசிங்கிற ஒரு சஹாபி, அவர் ஆரம்ப கால முஸ்லிமா இடைக்கால முஸ்லிமான்ற ஒரு சர்ச்சையை தேவையில்லாம கிளப்பினாங்க. அவர் ஆரம்ப கால முஸ்லிமா இருந்தும் இந்த மாதிரி எங்களுக்கு புனித மரம் கேட்டாரு, யாரா இருந்தாலும் மாறுவார்கள் ஒரு கருத்தை நான் சொல்லிவிட்டேன். வரலாற்றை மறந்த வழிகேட்டன்னு அவங்க ஒரு பக்கம், உங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அபுவாக்கு இது எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் ஆரம்ப காலம் கிடையாது, அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு சொல்லி ஒரு பதிவை போட்டாரு. பதிவு போட்டியில யாசிர் அரபாத் அதுக்கு ரிப்பீட் பதில் கொடுத்தாருல, இன்னைக்கு வாய திறந்தியா? அபுவாக்குது லைசிங்கிறவர் ஆரம்பகால முஸ்லிம் தான் என்பதற்கு நான் சொன்னதை விட கூடுதல் ஆதாரத்தை போட்டு, நீ சொன்ன ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் பதில போட்டு, யாசிர் அரபாத் இம்தாது NTF இருக்கிற மாநில செயலாளர் அவர் பதில் போட்டார். நீ ஆய்வாளர் என்ன செய்யணும், இவருடைய தன்மை என்னன்னு கேட்டா, அதை பொய் சொல்லிட்டான்னு தெரிய வருதுன்னு வைங்களேன், அப்படி விட்டு அரசிட்டு போயிடுவார். உன்னுடைய கடமை என்ன, ஒன்னு பதில் சொல்லி தப்பு ஒத்துக்கலாட்டி அவன் தான் நேர்மையானவன். இப்ப நான் ஒரு ஆய்வு செஞ்சு தப்புன்னு சொல்லிவிட்டா நீ சுட்டி காட்டாம நான் சொன்னா இல்லையா? ஒரு அறிவிப்பாளர் சரி இல்லைன்னு தவறா சொல்லிட்டேன்னு பிறகு தெரிய வரும் பொழுது நான் தவறாக சொல்லிவிட்டேன், நானா வாலண்டியரா சொல்றேன். இப்படித்தான் எல்லா அறிஞர்களும் ஆய்வாளர்களும் இருக்க வேண்டும், இருந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில். ஆனால் இவர் என்ன செய்வாரு, அபுவாக்குது லைசிங்கிறவரை பத்தி ஆரம்ப கால முஸ்லிம் தான் என்பதற்கு இவர் சொன்ன பொய்யான வாதங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு முறிக்கக்கூடிய அளவுக்கு பதில் சொன்னாரா இல்லையா யாசிர் அரபாத்? நீ என்ன செய்யணும், இன்னைக்கு வரைக்கும் பதில் எங்க? குர்பானிக்கு முண்டிக்கிட்டு வர்றீங்க, எதுக்கு வேண்டி கூட்டு குர்பானின்னு அந்த வசூல் பண்றது அடிக்கிறான், சீக்கிரம் பார்த்து ஒரு பதில கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குரிய ஃபீஸை வாங்கிட்டேன். அதனால இது இப்ப சொன்னியே தவிர வேற என்ன என்ன தேவையில் சொல்ற? குர்பான ஆய்வு கரெக்டுங்கிற அடிப்படையில் செஞ்சதா? இது ஒரு விஷயம். அப்ப இதெல்லாம் என்ன செய்யறது, சிந்திச்சு பார்க்கணும். அது மாதிரி இது ஒரு விஷயம். அடுத்து வருவோம். மூசா நபிக்கு உதாரணமா சொல்றேன், ஒரு கடுமையான விஷயம். மூசா நபிக்கு திருநாட்டு செக்ஷன் இருக்குன்னு பேசுறாரு. யாரு? நம்ம சொல்லுவா கோவப்படுறாங்க, இது கோவப்படணும். நீ இந்த குர்பானியை கோவப்படுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. எது கோவப்படணும்? திருநாட்டு செக்ஷன். திருநாட்டு உண்டா என்னது? இந்தியாவில் உள்ள செக்ஷன்ல உள்ளது வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு ஆளை கொலை செய்யறதுக்கு 320ங்கிற செக்ஷன் வச்சுக்கிறாங்க. மூசா நபி அல்லாஹ்ட்ட சொன்னாராம், யா அல்லாஹ் என்னை ஃபிரௌன்ட்ட அனுப்புறிய, எனக்கு 302 செக்ஷன் இருக்கிறதே, 320 செக்ஷன் 302 302 செக்ஷன் எனக்கு இருக்கிறதே, அது நான் எப்படி போவேன்னு அவர் கேட்டாராம். அப்ப மூசா நபி 302 அவரு வேணும்னு கொலை செஞ்சாரா? திட்டமிட்டு பிளான் பண்ணி கொலை செஞ்சு அந்த கூட்டம் அவர் மேல இருந்துச்சா? ஒரு குத்துனாரு, ஆள் போயிட்டான், அவ்வளவுதானே. இது கொலையில வராது. அப்ப மூசா நபி வேணும்டே கொலை செஞ்சாருன்னு சொல்லி ஒருத்தன் பேசுறான். அதுக்கு உனக்கு ரத்தம் கொதிக்க காணா. மூசா நபி கொலகாரன், மூசா நபி குத்துனாரு செத்துட்டான்ங்கிறது கொலகாரன்ல வராது. குத்தத்தான் செஞ்சாரு, தற்செயலா செத்துட்டான். கத்தியால குத்தணும்னு குத்தல, அடிக்கணும்னு அந்த மாதிரி செய்யல. இதுதான் குர்ஆன்லயும் உள்ளது. அவர் மூசா நபி சொன்ன வார்த்தையும் அந்த கொலையில ஒரு உலகம் அழகிய தன்புன், என் மீது ஒரு குற்றம் அவர்களுக்கு இருக்கிறது, என்னை கொன்றுவாங்க நான் பயப்படுறேன்னு சொன்னார தவிர இதை பேசுறான். 302 செக்ஷன் இருக்கு, மூசா நபி பயங்கர கொலையாளின்னு சொல்லி எப்படா நீ பேச போச்சு, நபியை பத்தி பேச போச்சுன்னு கொந்தளிக்க காணாம். இல்லாத கற்பனை ஒய்சல் குரணி கொந்தளிக்கிறாரு. ஒய்சல் கரணிங்கிற கொந்தளிக்கிற ஆளு மூசா நபியை கொலகாரன்னு சொல்றது கொந்தளிக்க காணாம். சாதாரண விஷயமா? 302
302 வேண்டும் என்று திட்டமிட்டு ஒருவரை கொலை பிளான் பண்ணி கொலை செய்வது, அந்த செக்ஷன் அவர் மூசா நபி செஞ்சாருன்னு சொல்றான் ஒருத்தன். அதுக்கு நீ கோவப்படக்கானா? எது கோவப்படுறது? ஒய்சல் கருணி இல்லாத ஒரு ஆளுக்கு ஒய்சல் கருணிக்கு என்ன செய்யறது? கோவப்படுற, இதான் விஷயம். அதனால கேட்கிற கேள்விக்கும் பதில் இல்லை. இதுவரைக்கும் கேட்ட கேள்வி லிஸ்ட் இருக்கிறது, அவ்வளவு இன்னைக்கு போட்டு விட்டுருவோம் லிங்கை. இன்னைக்கு நம்ம பேஜ்ல என்ன செய்வோம், அத்தனை லிங்கையும் போட்டு விடுவோம். நீங்க உள்ள போய் பாருங்க. இப்படி ஒரு அயோக்கியனா, இப்படி ஒரு பொய்யனா, இப்படி ஒரு காசுக்கு செய்யக்கூடியவனா, இப்படி ஒரு அதிசல இட்டு கட்டுறவனா, இப்படி ஒரு மறைச்சி பேசக்கூடியவனா என்பதெல்லாம் விளைக்கிறவங்க. அதுக்கு ஏன் இன்னும் பதில் சொல்லாம இருக்கிறாரு? இப்போ ஆய்வுண்டு அந்த சலபிகள் நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. உங்களை விட கூட கொடுத்தவனா கூப்பிட்டா அங்க போயிடுவார். ஏன் வச்சுக்கிறங்க, நீங்க ஏதோ கொடுக்குறீங்க, உங்களை விட கூட எங்கள்கிட்ட இருக்கும்போது அப்படி செஞ்சவர் அவர், விளங்குதா? அதனால காசு விஷயத்துல ஆளு சரியில்லை. அது ஏன் இவ்வளவு செய்யறாங்கன்னு கேட்டா, நமக்கு இந்த மாதிரி என்னைய மட்டும் இப்படி சொன்னா தான் அங்க கிடைக்கும் விஷயம், விளங்குதா? உங்களுக்கு யாரையும் சொல்ல மாட்டாரு. என்னைய பத்தி மட்டும் அவன் இவன் கல்சரா அப்படி இப்படின்னு சொன்னா, பாத்தீங்களா அவர் சரியா செஞ்சானா கொண்டாங்க. இந்த ஒரு பேரத்துக்கு தான் நடந்திருக்கே தவிர, இதை ஊகிக்கிற கொஞ்சம் சாதாரண கொஞ்சம் புத்தி இருந்தா போதும். ஏன்னு கேட்டா இவர் எல்லாரும் திட்டக்கூடிய ஒரு ஆளா இருந்து சொன்னா பரவாயில்லை. என் மீது இவர் சொல்லக்கூடிய விட பாரதூரமான குற்றச்சாட்டு, நிரூபணமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, நிரூபணமான மார்க்க முரண் இருக்கிறது. அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாரு. அப்படி யாரை தவறையா சுட்டி காட்டுறாருந்தா சகோதரர் அல்தாபி அவர்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அது என்ன செய்யறது? அப்படி மயில ஒரு நாள் வடிக்கி விடுவாரு. ஏன் விஷயம் வரும்போது சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட என்ன செய்வாரு, இவன் கலிசரை இவன் இப்படித்தான் செய்வான், சாதாரண ஆள் கிடையாது இவன், இதே வேலை வழிகெடுத்து நாசமாக்குறவன் கொஞ்சம், அதாவது வாதங்களை விட வர்ணனைகள் பயங்கரமா இருக்கும். இப்ப இது என்னன்னா, இவனை விளைவிக்கிறதுக்காக நீங்க விளைவிக்கிறீங்க இப்படி கொந்தளிக்கிறான்னு கேட்டா, காசுக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு இழிபிறவில உள்ள ஆள் அவர், சரியா? அதனால அதை சொல்லி ஏன் இவ்வளவு சொல்றேன்னு கேட்டா, என்னை அவர் சொன்னதுல இது 1% தான், 99 சொல்லியிருக்காரு, நான் கம்மியா சொல்லியிருக்கிறேன். அதை அவத்துல வச்சுக்கிறேங்க. இப்ப ஆய்வுக்கு போவோம்.